மலையக மக்களுடைய அவல நிலை பார்க்க முடியாது. தானே நல்லபடியா வேலை முடியணும். மற்ற ஜாமான் என்ன மங்கண்ணாஜி? மற்ற ஜாமான் இங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாமான் கோவியனோட படியில இருக்குது. பாய் எத்தனை 1000 பாயனே? பாய் 1000 பாய் அப்படி இருக்குது. அப்படியே அப்படி இறக்காமலுக்கு அப்படியே வச்சிருக்கிறேன் படியில. இதுக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து அந்த பெண்களுக்குரிய முக்கியமான உடுப்புகளும் அடுத்த பிளாங்கெட் ஆண்கள் எல்லாருக்கும் பொதுவான உடுப்புகள் வந்து இதுக்குள்ள இருக்குது. அடுத்த பாய் வந்து ஒரு 1000 பாய் வந்து கோவிய நாடு வாடியில மற்ற இன்னொரு வாகனத்துல இருக்குது. இது வந்து முதல் கட்டமாக தான் வந்து அங்க கொண்டு போகிறோம். அடுத்த கட்டமா வந்து புதன்கிழமை திரும்ப ஒரு பயணம். நாளைக்கு போயிட்டு சம்டைம் வரும். இல்லைன்னு நாங்க நின்று வெஞ்சிருந்து திரும்ப வாகனம் வரும். அப்படி எப்படி சொல்றேன், இந்த அண்ணாங்கள் எல்லாருமே வந்து இப்ப 20 கோயிலத்து இப்ப நாங்க கொஞ்சம் ஒரு கிழமைக்கு மேல இருந்து ஃபுல்லா இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்தேன். நாங்க பார்த்துட்டு வந்து சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த தனி செஞ்சல் தூக்கும். ஓகே இதெல்லாம் நான் எழுத்து தாரேன். எல்லா வண்டியும் மல்லியா ஓடும். புரியுங்க. அல்ல கரண்ட் மிலேட் அடிக்க வாங்க. மிலேட் இப்போ ஓடிட்டேன். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. அண்ணோட பேர் வந்து கினோ. அப்போ MNFல அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்திய தருணம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரவு நேரத்தில் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய இந்த படுவாங்கரை கிராமத்து பிரதேசமான ஒரு கோரையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்திய தருணம் நிறைய பொருட்கள் வந்து கொண்டு வந்து நாங்கள் இந்த எல்லாத்தையும் வந்து இறக்கி போட்டு தான் நான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ அந்த வகையில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து மலையகம் நோக்கி போகின்றது. நுவரெலியா அந்த சைட் அப்படியே பதில் அப்படியான இடங்களுக்கு போகின்றது. இது ஒரு முதல் கட்டமான உதவி. திரும்ப மீண்டும் 2வது கட்டமாக வந்து புதன்கிழமை வந்து இதே மாதிரி பொருட்கள் வந்து போயிருக்கின்றது. அதில் வந்து நம்மளுடைய ஒரு கொஞ்சம் பொருட்கள் வந்து போயிருக்கின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவியை முழுமையாகவே செய்து கொண்டிருக்காங்க. அது சம்பந்தமாக எல்லாத்தையும் வந்து அண்ணா வந்து டீட்டெயில் சொல்லுவார். உண்மையில் இதுக்கு ஆதரவு வழங்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வந்து நன்றி. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:09 மணி ஆகுது. இப்போ வந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து பேக் பண்ணணும். இப்போ நான் இறக்குனாங்க. இன்னும் ஒரு வாகனம் வந்து ஒன்று இருக்குது. வேறு இடத்தையும் வந்து பொருட்கள் கிடந்து ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்த எடுத்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இன்றைக்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா குடியச்சாமம், அதாவது 4-5 மணிக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ரெடி ஆகிட்டு போகணும். அங்கே போயிட்டு கொடுத்துட்டு சில நேரங்களில் உடனே திரும்ப வந்தாங்க. சில நேரங்களில் அங்கே நின்று ஸ்டே பண்ணி புதன்கிழமை இங்கே இருக்கக்கூடிய இனி நம்முடைய வேறு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து கொண்டு வருவாங்க. அங்கே போயிட்டு உடனே கொடுத்துட்டு திரும்புறதுதான் பிளான். அப்போ அந்த வகையில் வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த உதவியை செய்கிற யாரு, அதை பற்றி சொல்லுங்களேன். இது யாருன்னு சொன்னால், மட்டக்களப்பு கோயில்புறையை சேர்ந்த மறைந்த மார்க்கண்டு பாக்கியம் தம்பதிகளின் மகன், பேரப்பிள்ளைகள், அவங்க எல்லாரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நிறைய நிதி திரட்டி வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்ற, ஒரு கோடிக்கணக்கான உதவி. அது அவங்க முன்னின்று நம்ம மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் வீடியோ மூலமாக பார்த்து, போட்டோ மூலமாக பார்த்து அவங்க முன் வந்து செய்யறதுக்கு தயாரிக்காங்க. அந்த வகையில நாங்க போய் நேரடியா பார்த்து நானும் கோவியன்னா மற்ற கோவியன்னா எல்லாரும் போனோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னையும் வந்து அழைச்சிருந்தவங்க நான் போய்க்குள்ளையா சூழ்நிலை நம்மளும் வந்து இந்த பக்கம் நம்மள முடிஞ்ச உதவிகளை வழங்கி கொண்டு இருந்தேன். நான் அண்ணாக்கள் போய் பார்த்துட்டு நேரடியாக ஓகே இவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, எங்க செய்யணும், எடுத்த உடனே வந்து திடீர்னு கொண்டு ஒரு இடத்த கொடுத்துட்டு அப்படியே வராம ஒரு நாள் இதுக்கண்டே வந்து மெனக்கட்டு போய் பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த தருணம், அதாவது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும்.
நாங்க அங்க போய் பார்த்துறது தான் தெரியுமா அவங்களோட கஷ்ட நிலைமை என்ன தேவை அவங்களுக்கு. அதை எதிர்பார்த்தது வந்து இப்ப பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இப்ப நாளைக்கு கொண்டு போறதுக்கு இப்ப நீங்க பார்த்த மைனர் சாமானில் இறக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு போயிருக்கிறோம். இந்த உதவியை செய்யற மார்க்கண்டு பாக்கியம் தம்பதிகளின் பேரப்பிள்ளைகள் மக்கள் எல்லாருக்கும் என்ற சார்பாய் நன்றி. அதான் கண்டிப்பா வந்து இந்த மார்க்கண்டு அடுத்தது பாக்கியம் தம்பதிகள் இவங்களுடைய பேரப்பிள்ளை இவங்களுடைய சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள். எப்படி சொல்றது, அதோட வந்து முக்கியமான ஒரு தகவல், நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து கால் எடுத்து கொண்டிருக்கீங்க, மெசேஜ் போடுறீங்க. சில வேளைகளில் கண்டிப்பாக வந்து அதை வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. ஏண்டா இவ்வளவு அந்த காலகட்டத்துக்குள்ளேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் கரண்ட் இருக்குது, அம்பாறை மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கரண்ட் இல்லை, பவர் கட் கரண்டே இல்லை, இன்டர்நெட் பிரச்சனை. அப்போ இந்த களுவாஞ்சிக்குடி பட்டுப்பு தொகுதியை பொறுத்தவரை இந்த பக்கம் படுவாங்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனையாக இருக்குது. இந்த இப்போ வந்து இருக்குது, திரும்ப இப்போ போக வேண்டியது தெரியாது, இப்படித்தான் நிலைமை இருக்குது. அப்போ ஓகே சரியாயிருமென்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சார்ஜ் போகிற எல்லாம் வந்து ஜென்ரேட்டரில் வாகனத்தில் அங்கே இங்கே இப்படி தான் வந்து போட்டு போய்கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகினதுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து நாங்கள் எடுத்து கதைப்போம். வேற ஏதாவது நான் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இனி நம்மளோட பொடியின் மாதிரி வச்சிருச்சாமா அதெல்லாம் வெட்டுறாணிகள் விஜயராணி பேக் பண்றாங்க, அதையும் கொஞ்சம் ஒருக்க பார்த்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓ அது சரி, என்ன கண்டிப்பா கத்திரிக்கோழிக்கா உள்ள இப்ப என்னண்டா மேலே இந்த வீடியோ பாக்குறாங்களே சாதாரணமா இருக்கும், சின்ன கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. இரவு கோயிலத்து ஃபுல்லாக வந்து எல்லாரும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த சாதாரணமா வந்து இந்த பெட்ஷீட்டை வந்து வெட்டி அதை மடிச்சு எடுக்கிறேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. பெரிய கஷ்டமான வேலை ஒன்று அது வேணுமாண்டாது புதுதான் பிள்ளைகள் 5 இருக்கும். ஆனா மற்றது மிதிக்கையா மற்ற தண்ணி வெள்ள தண்ணி அதான் இங்க மழையது இயற்கையாக சுத்தமான அவ வாங்கி போட்ட வண்டி இறக்கிட்டாங்க அடிக்கிறதுக்காக ஏற்றாது ஒரு ஆள் அடிச்சுட்டு ஆனா நம்மட கங்காணி மாதிரி வருவாங்க அந்த 2 கங்காணி கடைசியா மிஞ்சி நாய்க்குள்ள போய் ஜமரணும். ஆனா இல்லாட்டி நம்ம குடுக்க சொல்லி ஆகுது. இந்த முன்னுக்கு அந்த நம்ம போனோம் முதல் தர ஸ்கூலுக்கு அதுக்கு போகும் அதுக்கு நம்ம முதல்ல அது கொடுக்க ஜமாட்டோம் 9 நீங்க. ஓகே மனோ, பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கி நம்முடைய இளைஞர்களால் தம்பியாக்களால் அண்ணனாக்களால் வந்து இந்த எல்லா பொருட்களையும் வந்து பேக் பண்ணி கொண்டிருக்கோம். பக்கத்தில் நிற்கிற வந்து கோவி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வந்து கதைச்சிட்டோம். இந்த உதவி எல்லாம் வந்து செய்கிற அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்தோம். இந்த ஒரு முக்கியமான ஒரு உதவி. அதையும் தாண்டி நம்மளுடைய ஒரு படுவாங்கரை பிரதேசத்தில் இருந்து நம்ம வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து இதை கொண்டு போக போகின்றோம். இது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இல்லை இரவு பகலாக வந்து இதற்கு பின்னால வந்து நிறைய உழைப்பு இருக்குது. அப்போ அந்த வகையில் இதை பற்றின சில கருத்துக்களை வந்து அண்ணா சொல்வார். பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தீவிரமாக வந்து வேலை பணிகள்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. உண்மையில் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போர்துவிப்பட்டு பிரதேசத்திலிருந்து கோயில் போர்து கிராமத்திலிருந்து கோயில் போர்து கிராமத்திலிருந்து லண்டனில் ஒரு பிரபலமான தொழிலதிபராக திறந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப உறவுகளால் இந்த வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மறைந்த ஞாபகார்த்தமாக மார்க்கண்டு பாக்கியம் தம்பதிகளினுடைய
குடும்ப உறவுகளால் அத்தோடு அவர்களது புதல்வி மனோன்மணி அவர்களது ஞாபகார்த்தமாக இந்த வேலை திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த 3 நாட்களுக்கு முதல் நாங்கள் மலையகத்தில் உள்ள பதுளை மாவட்டத்தில் உள்ள லுணுகலை பிரதேசத்தின் மதிப்புக்குரிய பிரதேச செயலாளரை அணுகி அந்த இடத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்றிருந்தோம். அங்கே அதிகளவான அனர்த்தம் நடைபெற்றிருந்த ஒரு பிரதேசம். மலைச்சரிவு, அந்த மண் சரிவு காரணமாக அந்த பிரதேசமானது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த மக்களினுடைய இயல்பு நிலை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அதிகளவான சேதங்களும் உயிர் சேதங்களும் அங்கே நிகழ்ந்திருந்தது. அந்த வகையில் அங்கே நேரில் சென்று பார்வையிட்டதன் பிற்பாடு எவ்வாறான உதவி திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என பிரதேச செயலாளரிடம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக நேரடியாக நாங்கள் அவரிடம் அணுகி அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற குடியிருப்பு தொகுதிகள், அழிவடைந்த குடியிருப்பு தொகுதிகளில் இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்ற அந்த மக்களிடம் நேரடியாக சென்று அவருடைய கஷ்ட நிலைகளை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளர் அணுகியதற்கு பிற்பாடு தான் நாங்கள் நேரடியாக வந்து இந்த பொருட்களை கொள்வனம் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் லண்டனில் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற மார்க்கண்டு நேசராஜா, மார்க்கண்டு லிங்கராசா மற்றும் மார்க்கண்டு பரநிர்வசிங்கம் மற்றும் மார்க்கண்டு போசராசா அவர்கள் அந்த குடும்ப உறவுகளால் ஒரு பெரிய விருட்சம் எமது கிராமத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவுகளினால் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு பாரிய அளவான நிதி, நான் நினைக்கிறேன் தற்போதைக்கு ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான நிதிகளை இங்கே இந்த முதல் கட்ட நிவாரண பணிகளுக்காக செலவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த நிதிகள் என்பது ஒரு பாரிய அளவாக இருந்தாலும் இந்த பொருட்களை சேகரிப்பு செய்து அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று சேகரிப்பு செய்து இந்த பொருட்களை சரியான உண்மையின் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த நேரடியாக நாங்கள் அந்த களத்துக்கு சென்ற போது மலையக மக்களுடைய அவல் நிலை பார்க்க முடியாத தன்மையாக இருந்தது. உண்மையில் எங்களுக்கு மனதாலும் கண்களாலும் அந்த துயரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இருந்தது. அந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தது. சில இடங்கள் முற்றுமுழுதாக செல்லக்கூடிய நிலையில் இல்லை. பாதைகள் எல்லாம் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. உண்மையில் மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் அவர்கள் நேரடியாக அவர்களது ஊழியர்களை அனுப்பி எங்களை அந்த இடத்துக்கு சில முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் பைக் ஊடாகத்தான் அந்த இடங்களை நேரடியாக கொண்டு காட்டியிருந்தார். அந்த அடிப்படையில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன பொருட்கள் கட்டாய அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது என்று அறிந்து கொண்டு அந்த அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் நமது கிராமத்தில் உள்ள இளைஞர்களால் தற்பொழுது பொதுவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பொதுவிடப்பட்ட பொதியானது நாளை காலை பதிலை நோக்கி பயணமாக இருக்கின்றது. அந்த பொருட்களை உரிய முறையில் பிரதேச செயலர் அணுகி பிரதேச செயலருடைய அந்த வழிநடத்தலின் கீழ் குறித்த உண்மையில் பாதிக்கப்பட்ட அந்த பயனாளிகள் அனைவருக்கும் இந்த பொருட்கள் வழங்கப்படுகின்றது. இதில் அத்தியாவசிய பொருட்களாக உணவுப் பொருட்கள் காணப்படுகின்றது. உடைகள், உண்மையில் அந்த இடங்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதன் நிர்பந்தமாக அவர்களது உடைமைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடைமைகள் காணாமல் போயிருக்கின்றது. அதற்காக அவர்களது உணவுடன் சேர்த்து உடைகள் மற்றும் அவர்களுக்கு உரிய பெண்களுக்கு, ஆண்களுக்குரிய, சிறுவர்களுக்குரிய உள்ளுடுப்பு எல்லாம் நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். மற்றும் அவர்களுக்கு கட்டாய தேவையாக இருக்கின்ற பொருட்களை நாங்கள் இங்கே கொள்முதல் செய்திருக்கிறோம். மற்றும் மலைய மக்கள் குளிர் பிரதேசம், அந்த பிரதேசத்தில் அவர்களுக்கு கட்டாயம் படுக்கை விரிப்புகளாக பெட்ஷீட் கொள்வனவு செய்திருக்கின்றோம். நாங்கள் முடிந்த அளவுக்கு தலையணை கொள்வனவு செய்யலாம் என்று 2 நாட்கள் கூடி ஃபுல்லாக ஓடி திரிஞ்சினாங்க. அந்த தலையணைகளை கொள்வனவு செய்ய முடியாமல் போயிட்டு 2ஆம் கட்ட நிவாரண பகுதிகளில் நாங்கள் கட்டாயம் அந்த தலையணைகளை கொள்வனவு செய்து உரிய இடத்துக்கு நாங்கள் ஒப்படைக்க இருக்கின்றோம். மற்றும் அவர்கள் அந்த குளிர் பிரதேசத்துக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் நாங்கள் 1000க்கு மேற்பட்ட பெட்ஷீட்டுகளை கொள்வனவு செய்திருக்கின்றோம். அது ஒரு பாரிய சிரமத்துக்கு மத்தியில் தான் அந்த பெட்ஷீட்டுகளை கொள்வனவு செய்யணும். ஏனென்றால் கையிருப்பு இல்லை. நிறைய பேர் நிவாரண பொருட்கள் அதை வந்து கொள்வனவு செய்து அதை வந்து டொனேட்டா வந்து கொடுக்கறதால எந்த விதமான கடைகளையும் பொருட்கள் இல்லை, எடுக்கிறது கடும் சிரமம் ஏற்படுது. மொத்தமா பெற்றுக்கொள்வதற்கு சரியான சிரமப்பட்ட நாங்க. ஏன்னா ஒவ்வொரு கடைகளையும் மொத்த விற்பனை, சில விற்பனையாளரிடம் எல்லாம் மொத்தமா இல்லை பொருட்கள். சிறுக சேமிக்கப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாம் இந்த இளைஞர்கள் எல்லாம் சரியான கஷ்டப்பட்டு இந்த பொருட்களை கொள்வனவு செய்து வாகனங்களில் ஏற்றி கொண்டு வந்து இந்த நாங்கள் பொதியிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மக்களுக்கு கட்டாயமாக என்ன தேவை இருக்கின்றது நேரடியாக சென்று பார்வையிட்டதற்கு பிற்பாடுதான் நாங்கள் அந்தந்த பொருட்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உண்மையில் சிறுவர்களுக்கான உடைகள் எல்லாம் கொள்வனவு செய்திருக்கின்றோம். அதேபோல் பெண்களுக்கான உடைகள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். உண்மையில் அங்கே இருக்கின்ற பெண்கள், வயது போன முதியோர்கள் எல்லாரும் ஒரு
அவல நிலையில் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். நாங்கள் நேரடியாக போய் பார்த்திருந்தோம். உண்மையில் அவர்கள் இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்றார்கள். அந்த முகாம்கள் அவர்கள் தங்குவதற்குரிய மாதிரியான ஒரு அளவிடையில் கூட இல்லை. ஏனென்றா அப்ப அந்த பிரதேசங்களில் இருக்கிற 150 குடும்பம் என கூட சாதாரணமாக ஒரு 400-450 பேர் சிறுவர்கள் எல்லாரும் சேர்த்து இருப்பாங்கன்னு சொன்னால் அங்க இருக்கிற இந்த பாடசாலை கூட காணாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உலருணவு பொதிகளை நேரடியாக கொண்டு கொடுத்தால் கூட அவர்கள் அந்த பொதிகளை பாதுகாப்பதோ அல்லது அதை திருப்பி ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அல்லது அவங்களது இருப்பிடத்தை கொண்டு சேர்ப்பதற்கு கூட நாட்கள் எல்லாம். ஏன்னா இப்ப அனர்த்தங்கள் அதிகளவாக இடம்பெற்ற பிரதேசம். அப்படி இருக்கக்கூட அவங்களுக்கு உண்மையா தேவையான பொருட்களை நாங்கள் நேரடியாக சென்று பிரதேச செயலாளர் அணுகி அதன்பால் தான் இந்த பொருட்களை பெற்றிருக்கின்றோம். உண்மையில் இந்த கிராமத்தில் இருந்து லண்டனில் தொழில் புரிகின்ற அந்த குடும்ப உறவுகள் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதன் ஊடாக பலதரப்பட்ட வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மறைமுகமாக தான் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களால் செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் சொல்ல முடியாது. பல லட்சம் பல கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை எமது மாவட்டங்கள் பிற மாவட்டங்கள் என்று செய்திருக்காங்க. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முதல் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை கூட துணி செலவை செய்யும் ஒரு பாரிய அளவிலான ஒரு இயந்திரத்தை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அது கூட எமது பிரதேசத்தில், அதாவது போர்தீவு பெற்று படுவாங்கரை எழுவாங்கரை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள், அதாவது அந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை தங்கி இருக்கிற அல்லது பயன்படுத்துகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை அந்த இயந்திரமானது. அதே போன்று தற்பொழுது இந்த மலையகத்தில் மாத்திரமல்லாமல் வடகிழக்கில் ஒட்டுமொத்த இலங்கையில் ஏற்பட்ட அந்த அனர்த்தமான சூழ்நிலை, வெள்ள அனர்த்தத்தால் ஏற்பட்ட சூழ்நிலையில் அனைத்து இடங்களுக்கும் வழங்கக்கூடிய அளவில் அவர்கள் எவ்வளவு பெறுமதி என்று கணக்கிட முடியாது. எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ தாங்கள் அந்த அளவுக்கு கொடுப்போம் என்று முதல் கட்டமாக நினைக்கிறேன். உண்மையில ஒரு பாரியளவான பெறுமதியை கொண்டு இந்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா நாங்களும் இப்ப அந்த அண்ணாவாங்க தம்பியாக்கள் எல்லாருடையும் நாங்களும் களத்துல நின்று இப்ப வேலை செய்ய போகின்றோம். பாத்தீங்கன்னா இதுல ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் வேலை செய்து கொண்டிருக்காங்கன்றத நான் இந்த இடத்த குறிப்பிட்டேன். நோம்பலா அந்த பக்கம் அப்படியே காட்டிட்டு எடுங்க, எல்லாரும் அந்த முகத்தையும் காட்ட விரும்பல. நாங்க அந்த வகையில பெண்களும் இதுல வேலை செய்து கொண்டிருக்காங்க. உண்மையில இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா முதல் கட்டம் அண்ணா சொன்ன மாதிரி முதல் கட்டமா நாங்க விடிய சாமி கொண்டு போறோம். அதாவது 4-5 மணிக்கு இந்த இடத்துல இருந்து போக போறோம். எப்படி சொல்ற ஒரு அட்வென்ச்சர் பயணமா தான் இது இருக்க போகுது. ஏன்னா போற பாதைகள் எல்லாமே ஒரு கரடு முரடா எப்படி சொல்ற இந்த மண் சரிவு ஏற்பட்டு சரியான ஒரு சிரமத்துக்கு மத்தியில போக போகின்றோம். பாதுகாப்பான முறையில போய் சேர்ந்து அதை கொடுத்துட்டு நல்லபடியா வீடு திரும்பணும். இதற்கு எல்லாம் இல்ல இறைவன் தான் துணை நிற்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக புதன்கிழமை மீண்டும் போறதா இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா போகும்போது இப்ப இந்த கிழமை ஃபுல்லாக நாங்க இந்த மலையகம், நுவரெலியா, கண்டி, பதுளை இப்படியான பிரதேசங்கள் வெளி மாவட்டங்களுக்கு நாங்க வேலை செய்துட்டு அடுத்த கட்டமாக திரும்ப நம்மளுடைய இளைஞர்களை வைத்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாங்க வாகரை, கல்குடா தொகுதி, இருக்கிறான் இப்படியா நம்மளுடைய பிரதேசங்களையும் நாங்க எப்படி சொல்ற மேக்சிமம் கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுத்துட்டோம். இப்ப மீண்டும் வெளி இடங்களுக்கு நம்மளுடைய உறவுகள் தான். இப்ப மாவட்டம், இனம், மதம், மொழி எல்லாம் இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்மளுடைய உறவுகள். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை இதுல எல்லாருடைய ஆதரவோடையும் நாங்க செய்து கொண்டிருக்கோம். மிச்சம் நன்றி கோவி அண்ணாவுக்கும் இளைஞர்களுக்கும். ஏன்னு சொன்னா நம்மளோட சொன்ன மாதிரி காசு இருந்தாலும் அந்த சதுர உதவி என்று சொல்லுவாங்க, அது செய்யறது சரியான ஒரு சிரமம். அப்ப இந்த பொருட்களை அந்த கொள்வனை செய்யறதுக்கு ஓடி திரிஞ்சது எனக்கு தெரியும். நேரடியா நான் நின்றுனாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ பார்க்கும்போது எந்த அளவு அந்த ஒரு ஃபீல் விலங்குன்ற உங்களுக்கு விலங்கு தெரியல. ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் இல்லை, மேக்சிமம் கடைகள்லயே இல்லை. ஒவ்வொரு இடத்தை அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சமா எடுத்து அதை கலெக்ட் பண்ணி தான் இப்போ கொண்டு போக போகின்றோம். அப்ப இப்போ டைம் பாத்தீங்கன்னா 9:10 மணிக்கிட்ட ஆயுது. நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப 4 மணிக்கு திரும்ப 4 மணிக்கு இருந்து வெளி கூட வந்தாங்க. அதாவது அப்படின்னு சொன்னா 2 மணிக்கெல்லாம் எழும்பி போயிடணும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முகத்தை அந்த சோர்வை பாத்தீங்கன்னாலே விளங்கும் எப்படி இருக்குண்டு. இப்ப இந்த மழை பிடிச்சதுல இருந்து அந்த மாவீரர் நாள், அதாவது கார்த்திகை 27 எப்ப ஆரம்பிச்சுக்கோ அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி இருந்து ஃபுல்லாய் இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஃபுல்லாய் வேலை 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 ஓட்டங்கள் தான். இரவு பகலாக நித்திர தூக்கம் கூட சரியா இல்லாம செய்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோல சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இன்னும் நம்மளுடைய உறவுகள் கண்டிப்பா நீங்க மேலதிகமான உதவிகளை நம்மளுடைய உறவுகள் இப்ப இந்த இடத்தான் செய்யணும் இல்லை. சில இடங்கள் எப்படின்னு சொன்னா பொதுவா பாதிக்கப்பட்டு இப்ப நியூஸ் சேனல்கள் மீடியா ஊடாக வெளிக்கொண்டு அந்த இடத்துக்கு இப்ப தேவைக்கு அதிகமான உதவிகளும் சில இடங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது. இப்ப இதையும் தாண்டி இப்ப நேரடியா சென்று பார்க்கும்போது சில இடங்களுக்கு உதவி கிடைக்காது. கிடைச்சும் எப்படி சொல்ல ஒரு நாளை பயன்படுத்தக்கூடிய 2 நாளை பயன்படுத்தக்கூடிய மாதிரி அப்படித்தான் கிடைத்து கொண்டிருக்குது. அப்ப அப்படியா நேரடியாக சென்று நாங்க இந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கோம். இதையும் குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையில இந்த மலையக மக்கள் அவல நிலை நீங்க வேண்டும். இத்தோடும் மலையகம் ஒரு மீண்டெழ வேண்டும். மலையகத்தினுடைய இந்த அகோரமான இந்த சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது. உண்மையில் அந்த மக்களினுடைய அந்த
பட்ட கஷ்டங்கள் அல்லது அவர்களது அந்த இடர்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது. அவர்களது வாழ்க்கையில் ஒரு சூட்சமான எதிர்காலம் மலர வேண்டும். உண்மையில் அந்த மக்கள் எமது நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் எங்களது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கின்றது அந்த மக்களுடைய அந்த தேயிலை கொழுந்து பறிக்கின்ற தொழில். அதனூடாக கிடைக்கின்ற ஒரு எமது நாட்டுக்கான ஒரு மொத்த உற்பத்தியில் ஒரு பங்காளர்களாக இருக்கின்றார்கள். அந்த பங்காளர்களுக்கு இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடைபெற்று ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு. அந்த வகையில் இந்த 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 ஆண்டில் நடைபெற்ற ஒரு இழப்பாக இதோடய அது முடிஞ்சிடணும். இனிவரும் ஆண்டுகளில் இவ்வாறான இழப்பு நடைபெறக்கூடாது. இனிமேலாவது அந்த மலையகம் மீண்டெழுந்து ஒரு புத்துயிர் பெற்ற ஒரு மலையகமாக அந்த மலையக மக்களாக அவர் இருக்க வேண்டும். உண்மையில் அவர்கள் எங்களது இரத்த சொந்தங்கள். வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, மலையகத்தில் இருக்கின்ற மக்களும் எமது 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 சகோதர மக்கள். எமது இனம் மதம் மொழி கடந்து மூவின மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய இந்த நாட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த மாட்டை இனியொரு காலத்தில் நாங்கள் கட்டி எழுப்புறதுக்கு எல்லாரும் பங்களிப்பும் வேணும். நாங்கள் இனவதம் மீதமின்றி தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் இந்த வேலை திட்டங்கள் நாங்கள் யாருக்கு எவருக்கு எப்படி என்று மலையத்தில் இருக்க அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற பிரதேச செயலாளர் ஊடாக சரியான தரவுகளுக்கு அமைவாக கொடுக்கப்பட இருக்கிறது. உலருணவு பொதி என்பது சாதாரணமாக அனைவராலும் கொடுக்கக்கூடிய பொதிகள். உண்மையில் அவர்களது இருப்பிடங்கள் அழியப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த உடைகள் எல்லாம் நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். கட்டாயம் அது அவர்களுக்கு ஒரு பயன் தரும் ஒரு பொருட்களாகவே அது இருக்கும். கட்டாயம் இதன் பிற்பாடு அவர்களது அந்த கல்வி, அதாவது அந்த பிள்ளை செல்வங்களுடைய அந்த மாணவ செல்வங்களுடைய கல்வியை அடுத்த கட்ட நிலையை கொண்டு போவதற்காக நாங்கள் அடுத்த ஒரு பணியாக கற்றல் கற்பித்தலுக்குரிய ஒரு உபகரணங்களை கொள்வனவு செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு திட்டமிடலை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எமது பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும். அந்த வகையில் எமது கோயில் பொறுதில் இருந்து மறைந்த அமரர் மார்க்கண்டு பாக்கியம் மற்றும் மனோன்மணி குடும்ப உறவுகளினால் அந்த ஒரு பாரிய நிதி பங்களிப்பு செய்யப்படுகின்ற இந்த உதவி இடர்கால கொடுப்பனவானது கொடுப்பனவுக்கு பொறுதி பெற்ற பிரதேச சபையினுடைய உறுப்பினர் என்ற முறையில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களது பணி மீண்டும் தொடர வேண்டும். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியத்துடனும் நோய் நொடிகளில் அவங்க வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மிச்சமாக வந்து நாங்கள் கதைச்சிக்கொள்ள விரும்பலை. நிறைய விடயங்களை கதைச்சிட்டோம். ஏதாவது நம்மளும் வந்து சேர்ந்து இந்த வேலைகள்லாம் வந்து ஈடுபட்டு இதை வந்து முடிச்சுட்டு வெளியாக போய் தூங்கணும். அடுத்து என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிற வாகனத்தை ஓட்டி போகிற ஓட்டுநர் தம்பியாக்கள் அண்ணாக்களோட இதெல்லாம் இருக்காங்க. அப்போ நித்திர தூக்கம் அந்த கண்முழிச்சு நம்ம வாகனம் ஓட்டினா கூட இப்போ பெரிய ஒரு ஆபத்து ஏற்படலாம். அந்த வகையில் இந்த வேலையில் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகணும். கண்டிப்பாக வந்து நாளைய தினம் அங்கே போகும்போது அந்த போகிற வழிபாதைகள், அங்கே போய் அந்த அந்த இடம் எப்படியான இடங்கள் எப்படி இருக்குது, அந்த சூழல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க. அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். 11:45 12 மணி கிட்ட ஆகுது. அதை நாங்கள் வந்து போய்கொண்டு இருக்கோம். இதில் வந்து காட்டு யானையோட சொல்ல அதிகம். அப்போ அண்ணா அவங்க வந்து இங்கே போங்க எங்களை அனுப்பிட்டாங்க. அப்போ அங்கே நின்று இப்போ அந்த அண்ணா அவங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. இன்னுமே வந்து வேலை முடியலை, தூங்கலை, பாவம். உண்மையிலே என்ன செய்யறது, எப்படி சொல்கிறேன், அந்த தேவை இருக்கிற டைம் வந்து நம்மளை அதை செய்யணும். காலம் தாமதிச்சு செய்யக்கூடாது. அப்போ எனக்கு சரியாக நம்ம கவலையாக போயிட்டு என்ன சொன்னால் அவங்க காலையில் போனவங்க அது மாதிரி நேற்று தினம் ஃபுல்லாக ஓடி தெரிஞ்சவங்க முந்தினாத்து வந்து அங்கே போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. நம்மளோட சொல்லியிருந்தேன் என்ன கூப்பிடும் போது போயெல்லாம் போயிட்டுது. இப்போ நித்திர தூக்கம் இல்லாமல் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நான் இந்த இதை கூட இப்போ எடுத்துக்கொண்டிருக்கேன். சொல்லணும் நம்மளோட உறவுகளுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காண்டி. ஓகே மேனா பாய். எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும்.